எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை. கடையில் வியாபாரம் மந்தமாக இருக்கிறது, வீட்டில் நிம்மதியில்லை என்று கவலைப்படுபவரா நீங்கள்? அதற்கு முக்கிய காரணம் நம்மிடம் பணத்தின் அளவு குறைவாக இருப்பது அல்ல, அதில் பரக்கத், அதாவது இறைவனின் அபிவிருத்தி இல்லாமல் இருப்பதுதான். இன்றைக்கு நம் வீட்டிலும் வியாபாரம் செய்யும் கடையிலும் அல்லாஹ்வின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்து வழிய சக்தி வாய்ந்த துஆக்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துஆவை ஓதிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும்போது, நீ பாதுகாப்பளிக்கப்பட்டுவிட்டாய், உனக்கு போதுமாக்கப்பட்டுவிட்டது என்று வானவர்களால் சொல்லப்படுகிறது. சைத்தானும் நம்மை விட்டு விலகிவிடுகிறான். முதலாவதாக, தினமும் வீட்டை விட்டு இறங்கும்போதோ அல்லது கடையை திறக்கும்போதோ இந்த துஆவை ஓதுங்கள். பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன், அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை வைக்கிறேன். தீமைகளிலிருந்து விலகுவதற்கும் நன்மைகளைச் செய்வதற்கும் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருக்கும் சக்தியுமில்லை, ஆற்றலுமில்லை. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மலை அளவு கடன் இருந்தாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றும் வழியைக் காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிருபையுள்ள துஆவை கற்றுத்தந்தார்கள். இரண்டாவதாக, வறுமை நீங்கி ஹலாலான முறையில் அதிக பொருளாதாரம் வரவும் கடன்கள் அடைபடவும் இந்த துஆவை ஓதுங்கள். اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. யா அல்லாஹ், நீ தடுத்த காரியங்களை விட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களைக் கொண்டே போதுமாக்கிக் கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளைக் கொண்டு உன்னல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்கச் செய்வாயாக. மூன்றாவதாக, நாம் செய்யும் தொழிலிலும் ஈட்டும் வருமானத்திலும் பரக்கத் கிடைக்க தினமும் ஓத வேண்டிய துஆ. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியையும் தூய்மையான ஹலாலான வாழ்வாதாரத்தையும் உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்செயலையுமே கேட்கின்றேன். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம், வீட்ல விலையுயர்ந்த பொருட்கள் குவிஞ்சிருக்கலாம், ஆனா நிம்மதி இருக்கா, மனநிறைவு இருக்கான்னு கேட்டா பலர்கிட்டையும் இல்லைங்கிறதுதான் வேதனையான பதில். இதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில பரக்கத்துங்கிற அந்த தெய்வீக அருள் குறைஞ்சு போனதுதான். பரக்கத் குறையறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நாம செய்யற பாவங்கள், பொய் சொல்றது, வியாபாரத்துல செய்யற ஏமாத்து வேலை, எந்த வேலையைச் செஞ்சாலும் அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கை வைக்காம இருக்கிறது, தொழுகையை விடுறது, குர்ஆனை ஓதாம ஒதுக்கி வைக்கிறது, வீடுகள்ல நடக்கிற தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம இதயம் அல்லாஹ்வோட பாதையை விட்டு விலகிப் போறதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தோட வேர் பலவீனமாயிட்டா அந்த மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோட இலை, கிளை, கனி எல்லாமே வீணா போயிடும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையோட வேர் நம்ம இதயம்தான். அந்த இதயம் எப்போ அல்லாஹ்வோட நினைவை விட்டும் அவனோட மார்க்கத்தை விட்டும் விலகிப் போகுதோ அப்போ நம்ம வாழ்க்கையோட மத்த எல்லா விஷயத்திலையும் பரக்கத்தானா குறைஞ்சிடும். கஷ்டங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வர ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? போன பரக்கத்தை எப்படி திரும்பக் கொண்டு வர்றது? கஷ்டங்கள்ல இருந்து எப்படி வெளியேற? இதுக்கான தீர்வை நாம எங்கேயும் தேடி அலையத் தேவையில்லை. கருணையின் வடிவமான நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு வழியை காட்டிட்டு போயிருக்கிறாங்க. சலமா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய துஆவாக இந்த துஆவாக இருந்தது. இதைக் கேட்ட சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க உங்க மேலையும் நீங்க கொண்டு வந்த மார்க்கத்து மேலையும் ஈமான் கொண்டிருக்கோம்.
அப்படி இருந்தும் எங்களுக்காக நீங்க பயப்படுறீங்களா என்று கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நிச்சயமா இதயங்கள் அல்லாஹ்வின் 2 விரல்களுக்கு இடையில் இருக்கு. அவன் நாடியபடி அதை புரட்டுகிறான் என்று சொன்னார்கள். சிந்திச்சுப் பாருங்க சகோதர சகோதரிகளே, பாவமே அறியாத அல்லாஹ்வின் தூதரே, தன் இதயம் மாறிடுமோன்னு பயந்து இந்த துவாவை அதிகமா ஓதியிருக்கிறாங்கன்னா, பாவங்கள் செய்கிற நாமெல்லாம் இந்த துவாவை எவ்வளவு அதிகமா, எவ்வளவு உருக்கமா ஓதணும்? அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா, யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக. துவாவின் பொருள், உள்ளங்களை புரட்டுபவனே, உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட வெற்றி தோல்வி, நிம்மதி குழப்பம், பறக்கத்தில்லாமை, இது எல்லாமே நம்ம இதயத்தோட நிலையை பொறுத்துதான் இருக்கு. அந்த இதயத்தை சரி பண்ற சாவிதான் இந்த மகத்தான துவா. இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் 1/3 நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும்போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த பிரார்த்தனை துஆ அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையை சொல்லுங்கள், ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துஆக்களைச் செய்ததாக கூறப்படுகிறது. துஆ என்பது வழிபாட்டின் சாராம்சம். மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான். இந்த தருணங்களை தேடுங்கள், அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள், மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான். அல்லாஹ் நமது அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம். இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துஆ செய்யுங்கள். ஓர் உண்மையான துஆ, ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். எனவே நேரங்களை தவறவிடாமல் இரவின் மௌனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துஆ செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லுங்கள். நாம் அனைவரும் நம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன்.